கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனம். ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் எனக்கு விசுவாசம் உண்டு என்று நம் மனதில் நினைத்து கொண்டு அதை செயலில் காட்டாமல் இருந்தால் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க முன்வந்து அவருடைய விசுவாசத்தை செயலில் காட்டினார். அதனால் ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டார், தேவனுடைய சிநேகிதனாகவும் காணப்பட்டார். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய விசுவாசத்தை நற்கிரியைகளின் மூலம் வெளிப்படுத்துவோம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்மீது வைத்திருக்கும் விசுவாசத்தினை செயல்களாக மாற்றும்படியாக எங்களுக்கு ஞானத்தை தாங்க. நாங்கள் எங்கள் வாழ்வில் எடுக்கிற முடிவுகள் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் எடுக்கிறோம். ஆபிரகாமின் விசுவாசத்தை கனப்படுத்தினீங்க, எங்களுடைய விசுவாசத்தையும் கனப்படுத்துங்க. முற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.